அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். சென்னை தண்டையார்பேட்டை கும்மாளம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் சந்திரசேகரன். இவருக்கு திருமணமாகி தாரணி என்ற மனைவியும் மகன் மற்றும் மகள் உள்ளனர். சந்திரசேகரன் சொந்தமாக ஜெயவாணி ஐஸ் யூனிட் என்ற பெயரில் ஐஸ் கியூப் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருகிறார். மேலும் இந்த நிறுவனம் துறைமுகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பும் கடல் உணவுகள் பதப்படுத்த தேவையான ஐஸினை தயாரித்து வழங்குவதாகவும் நாள் ஒன்றுக்கு சுமார் 200 டன் ஐஸ் தயாரித்து விற்பனை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இவரது மகள் திருமணமாகி கணவருடன் அமெரிக்காவில் வசித்து வரும் நிலையில் சந்திரசேகரன் தனது மனைவி தாரணி, மகன் பிரகலாதன் நரசிம்மனுடன் சென்னையில் வசித்து வந்துள்ளார். இவரது 32 வயது மகன் பிரகலாதன் நரசிம்மன் சட்டப்படிப்பு முடித்துவிட்டு தந்தையுடன் தொழிலை கவனித்து வந்ததாக கூறப்படுகிறது. 27ஆம் தேதி காலை சுமார் 12 மணி அளவில் பிரகலாதன் தாயார் அமெரிக்காவில் உள்ள தனது மகளை பார்க்க செல்ல உள்ளதால் அவருக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து கொண்டிருந்தார். அப்போது மகன் பிரகலாதன் நரசிம்மன் அறையிலிருந்து துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டு தாய் தாரணி மற்றும் வேலைக்கார பெண் பானு ஆகியோர் ஓடிச் சென்று பார்த்துள்ளனர். அப்போது பிரகலாதன் நரசிம்மன் துப்பாக்கியால் சுடப்பட்ட நிலையில் கிடப்பதை பார்த்து பதறிப்போய் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் என கூறப்படுகிறது. காசிமேடு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடந்த சில ஆண்டுகளாக மன அழுத்தத்தில் இருந்து வந்த பிரகலாதன் நரசிம்மன் காலை தனது அறையில் மது அருந்திக் கொண்டிருக்கும் போது தனது தந்தை வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் பிரகலாதன் நரசிம்மன் அறையிலிருந்து ஒரு தற்கொலை கடிதத்தையும் கைப்பற்றியுள்ளனர். அந்த கடிதத்தில் தனது இறப்பிற்கு யாரும் காரணமில்லை என்றும் தான் தற்கொலை செய்து கொள்வதாகவும் இதனால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என குறிப்பிடப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் பிரகலாதன் நரசிம்மன் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மனநல சிகிச்சை எடுத்துக் கொள்கிறவர்கள் பெரும்பாலும் தற்கொலை எண்ணங்களோடு இருப்பார்கள். அப்படி இருக்க அவர் கண்ணில் படும்படி துப்பாக்கியை அலட்சியமாக வைத்தது ஏன்? உண்மையிலேயே தற்கொலைதானா அல்லது வேறு ஏதாவது காரணமா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துப்பாக்கியை அஜாக்கிரதையாக வைத்திருந்ததால் தொழிலதிபர் சந்திரசேகரனின் துப்பாக்கி லைசன்ஸை கேன்சல் செய்வதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள்.